கொலம்பஸ் விட்டாச்சு லீவு கொண்டாட கண்டுபிடிச்சு கொண்டாவது தீவு லீவு 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 வேணும். நான் எப்பவுமே இப்படி போவேன், இந்த பக்கம் இருக்கிறதுனால இந்த பக்கம் நினைக்காதீங்க, அப்படியே இந்த பக்கம் போகிறதுனால இந்த பக்கம்னு நினைக்காதீங்க, நடுவில் வர்றதுனால நடுவுலன்னு நினைக்காதீங்க. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி வருகிறது. நேற்றிரவு 11:30 மணி நிலவரப்படி இலங்கையின் திரிகோணமலையிலிருந்து 190 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நாகையிலிருந்து 470 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையில் தெற்கு தென்கிழக்கே 670 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருந்ததாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நேற்று காலையில் குறைவான வேகத்தில் நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. முருகா முத்துக்குமரா கண்டா கடம்பா கதிரவேலா வடிவேலா என்னை காப்பாத்துப்பா, என்னை காப்பாத்து. இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று புயலாக வலுப்பெறும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. இதற்கு பெங்கால் என பெயரிடப்பட்டிருக்கிறது. அடுத்த 2 நாட்களில் இலங்கை கடலோர பகுதியையொட்டி நகர்ந்து தமிழ்நாடு கடலோர பகுதியை நோக்கி வரும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினீஷ் சரவணன் வழங்கி கேட்கலாம். வினீஷ் வணக்கம். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய நகரும் வேகம் மீண்டும் அதிகரித்திருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை பகிரலாம். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போதைய அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்த 12 மணி நேரத்தில் பெங்கல் புயல் உருவாக இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. நேற்று இரவு வரை இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகரும் வேகம் குறைந்த நிலையில் தற்பொழுது அதனுடைய வேகம் மீண்டும் அதிகரித்திருக்கிறது. 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது. தமிழகத்தில் நிலவக்கூடிய இந்த பெங்கல் புயலின் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். பயம்தான் உன்னை கொல்லும், பயப்படுறதை விட்டுட்டு தைரியம், அது உனக்கு ஒண்ணு ஆகாது, நான் இருக்கேன்டா, உனக்கு ஆகப்படுறதே நீ தான்டா. புயலாக மாற வாய்ப்பிருப்பதாகவும் அடுத்த 12 மணி நேரத்தில் பெங்கல் புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பெங்கல் புயலாக மாற வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு தொடர்ந்து 2 நாட்களுக்கு வடக்கு வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரையை நோக்கி நகர்ந்து இலங்கை கடற்கரை. அவன் நிறுத்தின அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான், வர்ற நிறுத்தின அவனை பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டேய் டேய், என் மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல, என் மக்கட்ட மக்கட்ட மக்கட்ட, டேய் ஒன்னாடா போடா, அப்படி போடா. வட தமிழக மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல கனமழையும் அவ்வப்போது விட்டு விட்டு மிதமான மழையும் பெய்து வருகிறது. இதன் காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் நேற்று நள்ளிரவு ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்தது. காலை முதல் தற்போது வரை பனிமூட்டம் நிலவி காணப்படுகிறது. சூரியன் உதித்ததுக்கு பிறகாகவும் சென்னையின் பல இடங்களில் பனிமூட்டம் சூழ்ந்து காணப்படுவதால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகன ஓட்டிகள் சாலையில் பயணித்து வருகிறார்கள். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஆனால் கடலோர மாவட்ட கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டியிருக்கக்கூடிய அனைத்து கடற்கரைகளிலுமே கடல் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. இயல்புக்கு மாறாக 3 முதல் 5 அடிக்கு மேலாக கடல் அலைகள் எழும்பக்கூடிய நிலைதான் ஏற்படுகிறது. அதே போல கடலோர பகுதிகளில் மணலுடன் சேர்ந்து காற்றும் வீசுவதால் புழுதி காற்றாக காணப்படுகிறது. பெரும்பாலான பொதுமக்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது மாநில பேரிடர் ஆணையம் மூலமாக. நினைக்க வேண்டியதானே? நினைக்க மாட்டேனே. ஏன் தோணல? எனக்கே தோணணும்ல. அப்ப தோண வேண்டியதானே? அது எப்படி? அது நடக்கட்டும், அதுவா நடக்கும் ஒரு நாள். இருப்பினும் அதை பொருட்படுத்தாமல் கடற்கரை நோக்கி வந்தமன் இருக்கிறார்கள் பொதுமக்கள். 3 முதல் 4 அடி வரை கடல் அலைகள் எழும்பும் காரணத்தினால் மீன்பிடிக்க சாதனம் தேவைப்படக்கூடிய உபகரணங்களையும் கடற்கரை ஓரத்தில் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். வரும் 30ஆம் தேதி வரை நாகை முதல் திருவள்ளூர் மாவட்டம் வரை கடற்கரையில் கடல் சீற்றத்தால் 9 முதல் 12 அடி உயரமான அலைகள் வரும் என பேரிடர் ஆணையம் நேற்றைய தினமே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். மீனவர்களை பொறுத்தவரை கடலுக்குள் செல்ல அனுமதி இல்லை என 4 நாட்களுக்கு முன்பாகவே வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தார்கள். காற்றுடன் மணலும் சேர்ந்து கடற்கரையை நோக்கி புழுதி காற்றாக பெரும்பாலான கடற்கரைகளில் வீசி வருகிறது. நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உட்பட கடலோர மாவட்டங்கள்ல
கடல் மிகவும் கொந்தளிப்பான நிலையிலும் காணப்படுகிறது. அடுத்த 12 மணி நேரத்தில் ஏற்கனவே வானிலை ஆய்வு மையத்தால் பெயரிடப்பட்டிருந்த இந்த செங்கல் புயல் உருவாகும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறா? நாகையில் இருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுகிறது. இதனைத் தொடர்ந்து சென்னையில் இருந்து 590 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரியில் இருந்து 510 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலவுகிறது. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 12 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெற வாய்ப்பிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கோம்டா. இப்ப என்னடா உனக்கு? என்னப்பா வாடா போடா மரியாதை பின்ன எப்படா உன்னை கூப்பிடுறது? உனக்கு என்னடா மரியாதை? யாருடா? வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தினுடைய நகரும் வேகமானது மீண்டும் அதிகரித்திருக்கிறது. 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது. சாம்பார் ஆப்பு எனக்கு